அடுத்த நாள் டயட்டுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த அளவுக்கு எடுக்கணும், இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதை மட்டும் நம்ம அப்படியே வெறுமனே வாயில் போட்டுட்டு இது வெந்தயப்பொடி அதையும் சொல்லிடுறேன். வாயில் போட்டுட்டு வெதும் தண்ணி குடிச்சிட்டோம்னா போதும். வெந்தயப்பொடி சாப்பிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு டீ காஃபிக்கு பதிலாக நம்ம ஜீரக தண்ணி குடிக்கிறோம். ஜீரக தண்ணினா ஜீரகம் நல்ல ஒரு 200 ml தண்ணியில் ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அது ஒரு 3/4 டம்ளராக ஆனதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி குடிக்கிற சூட்டுக்கு நம்ம கலந்து குடிச்சிட வேண்டியதுதான். இதில் வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. தேனோ உப்போ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே வெறும் ஜீரக தண்ணியை குடிச்சிடணும். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வீட் பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட் தான் அது வீட் பிரெட்டில் நீங்கள் வெறுமனே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் டோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட பாயில்டு எக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி அதில் எக்கு கலந்தா விட்டுறலாம். இல்லை வெறும் பிரெட் டோஸ்ட்டு பாயில்டு எக் அந்த மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். எனிவே வீட் பிரெட் எக் இதுதான் இன்னைக்கு. நான் பிரெட் ஆம்லெட்டாக நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு 11 o'clock ஃப்ரூட்ஸு ஆப்பிளும் மாதுளம்பழம் தான். இது ஒரு ஆப்பிள் கட் பண்ணோன்னா 2 பேருக்கு, ஒரு மாதுளம்பழம் 2 பேருக்கு, ஆஃப் அந்த மாதிரி. நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா ஆஃப், இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்பிள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. மதியம் டயட்டுக்கான சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா. குதிரைவாலி அரிசி போட்டு சாதம். குதிரைவாலி வரகு இதெல்லாம் எடுக்கிறோன்னா அதெல்லாம் நல்லா ஒரு 4-5 தடவை நம்ம கழுவிடணுங்க. மண்ணு போக கழுவிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு 3 விசில் குக்கரில் விட்டால் போதும், சாதம் ரெடி ஆகிடும். முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு போட்டு சாம்பார் வச்சதுனால இன்னைக்கு பருப்பு ரசம் வச்சாச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை, பீன்ஸ் பொரியல் ரெண்டுமே. இன்னைக்கு வெள்ளரிக்காய் பெப்பர் போட்டு சால்ட் போட்டு சாலட் மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி பாயில்டு எக் வைக்கல, ஏன்னா காலையில் பிரெட் ஆம்லேட் வச்சிட்டோம் இல்லையா, அப்போவே எக் எடுத்தாச்சு. ஸோ இப்போக்கு எக் வேணாம்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் எதுவும் செய்யலை. இந்த மாதிரி நட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி ட்ரை கிரேப்ஸ், அக்ரூட், பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீட், ஃப்ளாக் சீட், சியா சீட் எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஈவன் எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுனா கூட இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கூட வழக்கம் போல் கொத்தமல்லி காஃபி. நீங்கள் கொத்தமல்லி காஃபிக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணுன்னா கூட போட்டுக்கலாம். செம்பருத்தி, சங்குப்பூ அந்த மாதிரி ஏதாவது போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நைட்டுக்கான டயட் ராகி தோசை. நான் வெறுமனே ராகி தோசை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் எல்லாம் போட்டு தோசை. ஆக்சுவலி இது 2 சாப்பிட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வேறு எதுவும் செய்யலை. மதியம் வச்ச சாம்பார் இருக்குது, அதுவே தான் நான் இப்போ போட போகிறேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி டயட் சார்ட் இன்றைக்கி முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.